காவல்துறையா காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு பொதுமக்களுக்கு கடவுளா காட்சி அளிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். இதுல சட்டத்தை இனிமேல் நான் கடுமையாக போறீங்க. இருக்கிற சட்டம் எல்லாம் கடுமையான சட்டம் தான். ஏன்னா வர வேண்டிய போன் அழைப்பை உடனே கண்டுபிடிச்சு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் வருதா, அந்த கம்ப்ளைண்ட்டை உடனே வாங்கி பார்க்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க ஸ்டேஷனில் வந்து 3 நாள் 5 நாள் இன்ஸ்பெக்டர் இல்லை, டிஎஸ்பி இல்லை, மீட்டிங் போயிட்டாங்க அப்படின்னே போயிட்டு வரவங்களாட்டியும் அந்த குற்றம் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்குது தமிழ்நாடு முழுக்க. இந்த இதுக்கு காரணம் வந்து காவல்துறை வந்து மெத்தனை போக்க கடைபிடிக்கிறாங்க. பெரிய அதிகாரிகளை கேட்டோம்னா, சார் எனக்கு அரசியல் அழுத்தத்தோட அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் குண்டாசில் இருக்கக்கூடியவர்களையும் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க யாரை வச்சு மூவ் பண்ணுறாங்க, சிறு சிறு பசங்களை கஞ்சாவுக்கு அடிக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்களா, எப்படி மர்டர் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடையாளத்தை கண்டுபிடிச்சு ஒரு சில அழைப்புகளையும் நேராக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த கொலைகளை முழுமையும் தடுத்து விட்டுடலாம். நமது தமிழகத்திலே நாள்தோறும் கொலைகளும் கற்பழிப்புகளும் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. செய்தித்தாள்களை பார்த்தால் தினசரி 10-12 கொலைகள் நடைபெறுகிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு 4-5 கற்பழிப்பு நடைபெற்று வருகிறது. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு எதனாலோ தெரியவில்லை, சுதந்திரமாக காவல்துறை செயல்பட முடியாமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு இந்த கொலைகளையும் கற்பழிப்பிலும் கட்டுப்படுத்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தும் அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. அதனால் புதிய சட்டங்கள் வரும் வரை தற்போதைக்கு காவல்துறை தன்னுடைய முழுமையான சுதந்திரமாக செயல்பட்டு குற்ற நடவடிக்கைகளை தடுக்கவும், கொலை கற்பழிப்பில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தும் குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும். இதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருந்து காவல்துறை சிறப்பாக செயல்பட அனுமதி அளிக்க வேண்டும். காவல்துறையை திட்டமிட்டு முடக்கி வைத்திருப்பது போல் பொதுமக்களுக்கு தெரிகிறது. இந்த நிலை மாறி காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கூடம் முன்பு காலேஜ் முன்னாடி கஞ்சா விற்பனை, சாராயம், மதுவுனால இன்னைக்கு மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய போதை கலாச்சாரத்தினால என்ன தவறு செய்யணும்னு தெரியாம தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, தவறு செய்கிறவர்கள் யாருன்னு கேட்டோம்னு சொன்னா அவங்க முக்கியமா எடுத்து விசாரணையில போனவங்க இல்லை, கடைசியில் அவங்க யாருன்னு பார்த்தா திமுகவுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, முக்கிய விஐபியோட சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. அதனால இவங்களை காவல்துறை காப்பாத்துறதுக்கு தான் பார்க்கறது வழி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. மேலே காவல்துறை கட்டப்பட்டிருக்கிறது, அதாவது முதல்வர் மு க ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது இன்னைக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க முடியலை. அதனால இவங்களுடைய குற்றம் அதிகமாகிட்டே, கொலை குற்றங்கள், கற்பழிப்பு இது போன்ற குற்றங்கள் நிறைய அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதனால அவங்க பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தவறு செய்தவர்கள் மீது தண்டிக்கப்படுறது இல்லைங்கிறனால நிறைய பேர் இன்னைக்கு யார் வேணாலும் தவறு செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், போதையில இன்னைக்கு யார் வேணாலும் தவறு செய்யறாங்க. அதனால அந்த பயம் இல்லைங்கிற, தமிழகத்தை பொறுத்த பயம் என்பதே இல்லை. தமிழ்நாட்டில் தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சிறுமியல் பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு போலீஸ் பற்றாக்குறை ஒரு காரணமா, அல்லது போலீஸ் துறையை வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் சுதந்திரமாக போலீஸை செயல்படாமல் தடுக்கிறாரா என்ற சந்தேகம் மக்களுக்கு தெரிய வருகிறது. ஆகவே முதல்வர் அவர்கள் இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, கடைகளை அடித்து நொறுக்குவது, மாமூல் வாங்குவது, கஞ்சா விற்பது, மதுபானங்கள் கள்ளத்தனமாக காட்சி விற்பது போன்றவற்றை கடுமையாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும். முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி அக்கறை செலுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கற்பழிப்பு, கஞ்சா அதிகமாயிடுச்சு. இது போல தெருவில் போற பொண்ணுங்களை கூப்பிட்டு கற்பழிச்சிடறானுங்க. அதே மாதிரி இட்டும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன ஒரு கேஸை போட்டு அனுப்பிடுறானுங்க. அது அப்படியே அரசியல் எதுக்கு? அதை விட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். காரணமே கஞ்சா, சாராயம் இதை குடிச்சுட்டு 2 பேரா போறானுங்க, ஃப்ரெண்டுங்க, அப்படியே ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். சின்ன கேஸை போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதனால என்ன கொஞ்சம் அரசாங்கம் எதுக்கு? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. இந்த அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை. மக்களை பாதுகாப்புவிட அவங்க அதிகாரிகளை பாதுகாப்புக்கு தான் இந்த தமிழ்நாடு அரசு இருக்குது. இந்த அரசு திராணியற்ற அரசு, மக்களுக்கான அரசு கிடையாது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகம் விளங்குகிறது. காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டது அதிகாரிகளுக்கு. இந்த அரசு தமிழக அரசு ஒழிக்க வேண்டிய அரசு. தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு தான் தெரியல. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அந்த மாதிரி நிறைய நடக்குது. தமிழகத்துல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது.
மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. நம்ம ஆட்டோ ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறதுல ஆட்டோவில் ஏறுறவங்க கொள்ளைக்காரனா என்ன எடுத்துன்னு போகிறான், என்ன எடுத்துன்னு வரேன்னு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கே பயமாக இருக்குது. திடீர்னு காவல்துறை வந்தாங்கன்னா, அவங்க எங்களை தான் கூப்பிட்டு விசாரணை கேட்பாங்க. யாரு கேட்டு ஏத்துன? யாரு? உனக்கு தெரிஞ்சு ஏத்துறியா? தெரியாது ஏத்துறேன். எங்களை சத்தாய்ப்பாங்க. இந்த நிலை மாறணும். ரோட்டில் போகிறவங்க வரவங்களும் பயந்து தான் போகிறாங்க. யார் என்னன்னு தெரியல. யாருக்கு என்ன ஆகும்னு தெரியல. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு இந்த தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு நல்ல விஷயமே தெரியல. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. பேப்பர்ல காலையில நம்ம பேப்பர் எடுத்து வாசிக்கிறோம்னு சொன்னாலே அது பக்கமா கொலைகளும் கற்பழிப்பும் கஞ்சா கேஸ் தான் தெரியுதே தவிர ஒரு நியாயமான மக்களுக்கான சேவையை இது வரைக்கும் நம்ம பேப்பர்ல பார்த்ததே முடியல. டிவி திறந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆன் பண்ண உடனே முதல்ல எடுத்த உடனே கொலை கேஸ் கற்பழிப்பு கேஸ் தான் அதிகமா பரவுது. இதுக்கு என்ன காரணம்னா இந்த அரசு சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்காத ஒரு அரசா திகழுது. அரசுக்கு உட்பட்ட அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அரசுக்கு தான் என்ன சொல்ல போறாங்களே தவிர மக்களுக்கான விஷயத்தை யாரும் முன்னெடுப்பதே கிடையாது. இந்த ஆட்சி மாற்றம் வந்தாதான் நம்ம பொதுமக்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குமே தவிர, ஆனா சரியான ஆட்சியில சரியான பாதுகாப்பு இல்லாத போது இந்த மாதிரி ஆட்சி தேவையில்லைன்னு தான் மக்களுக்கு தோணுது. ஆனா மக்கள் தெரியாம ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனா ஏன்டா ஓட்டு போட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பே கிடையாது. ஆனா கடுமையான தண்டனை இல்லை. அதுபோல் தொடர் கொள்ளை கற்பழிப்பு நடக்கிறது மது அருந்தனால தான் மேக்ஸிமம் நடக்குது. மது, கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால பிரச்சனை நடக்குது. இன்னொரு விஷயம் கடுமையான தண்டனை இல்லை. கடுமையான தண்டனைனா நம்ம ஃபாரின்ல வெளி மாநிலத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உள்ள தண்டனை இங்கே கண்டிப்பாக வேணும். தண்டனை ஒரு பக்கம் இருந்தா கூட, சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, காவல்துறைக்கும் ரவுடிக்கும் உள்ளமான தொடர்புகள் அதிகமா இருக்குன்றதே என்னோட, அதாவது சாமானிய மக்களுடைய கருத்து. ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த இடத்துல மது விற்கிறாங்க பிளாக்ல, இந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, இந்த இடத்துல அன்அபிஷியலா ஏதோ நடக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா, அது காவல்துறை மேலதிகாரிக்கு போறதுக்குள்ளயுமே அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு, அதாவது ரவுடிக்கோ அந்த விற்பனை செய்யக்கூடிய நபருக்கோ போயிருது. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் காவல்துறைக்கு. அப்ப காவல்துறைக்குள்ளே ஒரு உளவுத்துறை இருக்குல்ல, ரவுடிக்கும் அவர்களுக்கான தொடர்பு இருக்கு. அதை சரி பண்ணாவே இந்த விஷயங்கள்லாம் நடக்காதுன்றது என்னுடைய கருத்து. கொலை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பொதுமக்களை அதிக அளவு நீங்க பெர்சன்டேஜா பார்த்தோம்னா பொதுமக்கள் யாருமே பாடல. ரவுடிஸம் தான் பாதிக்கிறாங்க. அப்ப இந்த ரவுடிஸம் எதனால பாதிக்கிறாங்கன்னா, அது நீங்க ரவுடிக்கும் பர்சனல் மோட்டிவே இல்லை, தொழில் சார்ந்த போட்டி தான். இப்போ உதாரணத்துக்கு கஞ்சா, சாராயம் விற்கிறது. அப்போ அதுலயுமே அது வருதுல்ல. அப்போ தமிழகத்துல அதிகமான புழக்கங்கள் என்ன இருக்குன்னா, கஞ்சா சாராயம் அதிகமா இருக்கிறனால ரவுடிஷம் அதிகமாகுது. ரவுடிஷம் அதிகமாகறனால கேங்ஸ்டர் 2 பேருக்கு மோதல் வருது. அதுல நீ பெரியவனா நான் பெரியவனா இல்ல, கொலைகள் அதிகமா இருக்கு. சட்டங்கள்லாம் சரியா இருக்கு, சட்டங்கள்லாம் குறையெல்லாம் இல்ல. சட்டங்களை செயல்படுத்துற ஆள்கள் சரியில்லைங்கிற மாதிரி தோணுது. சட்டங்களை செயல்படுத்துற ஆள்கள் சரியில்லை. அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் அரசியல் தலையீட சில கொலைகள் மறைக்கப்படுகின்றன. அதை வெளியில கொண்டுட்டு வர்றது காவல்துறை தைரியமான முடிவுகளை எடுக்கணும். அது எடுக்கிறாதே இந்த அரசாங்கத்துக்கு நல்ல நல்ல பேரு கிடைக்கும். அந்த பேரை எடுக்கணும்னா அரசியல் தலைவரும் சுதந்திரமா அதிகாரத்தை அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அதை செயல்பட வச்சாங்கன்னா அவங்க படுவாங்க. அந்த அரசியல்வாதிகளை தலைவிடா இருக்கிறதுனால அது சரியா சட்டங்கள்ல நிறைய கொலையை பண்ணவங்களை சரியா இன்னமும் நிறைய கொலைகள் கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. கண்ட்ரோலும் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில சிவகங்கை மாவட்டம் இருக்கு. அதுக்கு இந்த மாநில அரசு, ஸ்டாலின் அரசு அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு அதான் சொல்றேன். பொதுமக்கள் சார்பாக கேட்கிறேன். அவர்களுடைய சூழலும் அதனால அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி தவறுகள் பண்றாங்க. அதே போல எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை காவல்துறையினர் துணிச்சலோட அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சு துணிச்சலோட செயல்பட்டாங்கன்னா அதை திருத்துறதுக்கான வழிவகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர் கொலை சம்பவம்னா பின்னால யார் இருக்காங்கங்கிறது தெரியாது. அரசியல் இருக்கா இல்ல தனிநபர் இருக்கா என்னங்கிறது தெரியாது. அப்ப இதுல உள்நோக்கங்கிறது யாருக்கும் தெரியாது. பொதுமக்களுமே பீதி தான் அடைவாங்க. அந்த பீதியில இருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்னா அதுக்கு அந்த அரசாங்கம் தான் இந்த முழு ஈடுபாடோட எடுக்கணும். அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான் அக்கறை காட்டணும்.